இன்னைக்கு நம்ம ஒரு லேப்டாப்போட சின்ன ப்ராப்ளத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் என்னன்றதை சொல்கிறேன். கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் ஸ்பேஸ் மட்டும் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஒர்க் ஆகாது. அவ்வளோதான் பிரச்சனை, வேறு எதுவும் இல்லை. பேக் ஸ்பேஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகாது. ஸோ போர்டு நான் ப்ராப்பராக ஆன் பண்ணுறேன். ஸோ இது ஆன் ஆகுன்றதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓஎஸ் உள்ள கரெக்டாக உள்ளே போகும். இது என்ன இஷ்யூ, என்னென்ன நான் பண்ணேன், ஓகேங்களா, என்னென்னலாம் செஞ்சேன்றதை சொல்கிறேன். ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் என்னன்றதையும், என்ன பண்ணதுக்கு பிறகு இது எனக்கு சரியாச்சு அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றியும் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த விஷயத்தில் சொல்கிறேன் நான், ஓகேங்களா. ஸோ ஓஎஸ் உள்ளே வந்து நார்மல் ஹார்ட் டிஸ்க்கு தான் இருக்குன்றதால கொஞ்சம் ஸ்லோவாக தான் என்ன ஆகுதுன்னா உள்ளே போகுது. கேப்ஸ் லாக், நம்பர் லாக். இப்போ எனக்கு ஓஎஸ் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோட் பேடை ஓப்பன் பண்ணி டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஓ போட்டுட்டேன். என்னால் இதை ஓப்பன் பண்ண முடியல. பட் ஆனால் நோட்பேட் மேலே வந்துடுச்சு. ஸோ அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா, எல்லா கீஸுமே என்ன ஆகும் அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அந்த ஆன்லைனில் இருக்கிற கீபோர்ட் டெஸ்டர் வச்சு கூட என்ன பண்ணியாச்சு அப்படின்னா டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது நான் பேக் ஸ்பேஸை அழுத்துறேன். பட் ஆனால் எனக்கு எதுவுமே என்ன ஆகலை பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் ஆகலை. ஓகேங்களா, பேக் ஸ்பேஸை நான் அழுத்துறேன், எதுவுமே எரேஸ் ஆகலை. பட் இந்த சைடில் இருக்கிற இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க் ஆகுது. அதாவது என்னென்னா கேரக்டர் மாற்றி என்ன ஆகுது, கீபோர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் மாற்றி என்ன ஆகுது அப்படின்னா இது ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் பேக் ஸ்பேஸ் ஒர்க் ஆகலை. கஸ்டமர் சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் ஸ்பேஸ் ஒர்க் ஆகலை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப்பு, இன்னும் ஒரு சில கீஸ் மட்டும் ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கீபோர்டையும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா, கீபோர்டையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். சேம் கீபோர்டு வாங்கி ஸோ கீபோர்டையும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ண பிறகு ஆக்சுவலாக இப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதுசு தான். பட் புதுசுலேயும் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா சேம் இஷ்யூ. எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா சேம் இஷ்யூ தான் என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே வருது. சரிங்களா, திரும்பவும் எனக்கு இது என்ன ஆகலை, ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஆகாத பட்சத்தில் இதுக்கு நம்ம என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேபி என்ன இருக்கலாம் அப்படின்னா டிரைவர்ஸ் ஏதாவது உங்களுக்கு என்ன இருக்கலாம் ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ டிரைவர்ஸை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அப்டேட் பண்ணி பார்த்துட்டேன், டிரைவர்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டேன், கீபோர்ட் மாற்றி பார்த்தாச்சு, மேக்ஸிமம் கீபோர்டோட செட்டிங்ஸ்லேயும் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தாச்சு. இன்னொரு விஷயம் ஒன்று புதுசாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிறைய சர்ச் பண்ணதில் லாங்குவேஜ் செட்டிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மால் ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது ஸோ கேரக்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா இங்கே இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய சர்ச் பண்ணதில் இருந்து. ஸோ இங்கிலீஷ் இந்தியா அதையும் நான் என்ன பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அப்போவும் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா ஒர்க் ஆகலை. சேம் பார்த்திங்க அப்படின்னா ஆப் இன்ஸ்டாலரில் போயிட்டு டெக்ஸ்ட்டு ஃபர்ம் ஒர்க்கை என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனேபிள் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் என்னென்னலாம் முடியுமோ
கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இதில் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணேன் அப்படின்னா பேக் ஸ்பேஸ் ஒர்க் ஆகலை அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கீபோர்ட் கனெக்டர் டு சால்டர் பண்ணியிருப்போம்ல, கீபோர்டுக்கு மேலே இருக்கிற பின்னு கீழே சால்டர் பண்ணியிருக்கிற பின் ரெண்டுத்துக்கும் கண்டினியூட்டி பார்த்தேன். சேம் டைம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கீபோர்ட் கனெக்டர்லேருந்து ஐஓக்கு எல்லாமே சரியாக இருக்கா, இன்பிட்வீனில் இருக்கிற ட்ராக் எல்லாமே சரியாக இருக்கான்னு பின் பை பின் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதையும் செக் பண்ணிட்டேன். ஸோ அதை செக் பண்ணும்போது எனக்கு க்ளீனாக தெரிஞ்சிருச்சு ட்ராக் இஷ்யூஸில் ஐஓலியோ இதில் எதுவும் பிரச்சனை கிடையாது. மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் இது என்னன்றதை கொஞ்சம் இது வருது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இதை வந்து இப்போ நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் பேக் ஸ்பேஸ் ஒர்க் ஆகலைன்றது தெரியும், புது கீபோர்டுன்றதும் நல்லா க்ளீனாக தெரியும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதில் நிறைய டேட்டாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்குது. கஸ்டமர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய டேட்டாஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ சிஸ்டமை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ திரும்ப நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த போர்டில் இருக்கிற இந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்துடுறேன். ஓகேவா, ஸோ ஹார்ட் டிஸ்கை எடுத்துட்டு நான் என்னோடய ஹார்ட் டிஸ்கை போடுறேன். ஸோ என்னோடய ஹார்ட் டிஸ்க் நான் போட்டிருக்கேன் உள்ள. இப்போ என்னோடய ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். லோட் ஆகட்டும். லோடு உள்ளே போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நோட்பேடில் நான் டைப் பண்ணுறேன். இப்போ நான் பேக் ஸ்பேஸை கொடுத்தா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் இது. ஸோ ஓஎஸ்ஆலையும் மேபி நமக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.